ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி டைலரிங் ஒர்க்கில் எப்படி வந்து நம்ம டைமை கரெக்டாக மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா, நான் பர்சனலாக இப்படி தான் நான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஓரளவுக்கு சூட் ஆகுது. இது டிப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா, வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணுறவங்களும் சரி, கடையில் போய் நம்ம தைச்சாலும் சரி, ஓரளவுக்கு இது சூட் ஆகும். ரொம்பலாம் மாறாது. ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வீட்டில் எல்லா வேலையுமே நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். சமையல்லேருந்து வீட்டை க்ளீன் பண்ணுறதுலேருந்து பசங்களுக்கு டிஃபன் ரெடி பண்ணி எல்லா வேலையும் நம்ம தான் செய்கிற மாதிரி இருக்கும். இங்கே நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டா நம்ம போயிட்டு கடையில் போய் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் வீட்டில் வேலை செய்கிற மாதிரி இருக்கும். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, நான் எப்படி பண்ணிகிட்ருக்கேன்னா, காலையில் வந்து அதிகபட்சம் ஒரு 6 மணிக்கெலாம் எழுந்துடுற மாதிரி இருக்கும். 6 மணிக்கு முன்னாடியே கூட இந்த 5:30 அந்த மாதிரிலாம் எழுந்துருவேன். என்றைக்காவது வேலை அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் 5 மணிக்கெலாம் கூட எழுந்துருவேன். எழுந்துட்டு வீட்டிலே தச்சிட்டே நம்ம வந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப எமர்ஜென்சியாக இருக்குங்களே, அப்போ தச்சிட்டே இருப்பேன். சமையல் வேலையும் பார்க்குற மாதிரி இருக்கும். அது எப்பயாவது ஒரு வாட்டி தான். அதிகபட்சம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லா வேலையும் ஓரளவுக்கு முடிச்சிருவேன். ஒரு 7 பாப்பாவுக்கு வந்து 8:45 ஸ்கூலு. அதுக்குள்ளே டிஃபனு லஞ்சு எல்லாமே ஃபுல்லாக முடிச்சிருவேன். பாப்பாவை ரெடி பண்ணி அனுப்பிச்சிட்டு தம்பிக்கு வந்து 9:45 ஸ்கூலு. அவனுக்கு எல்லா வேலையுமே முடிச்சிருவான். அந்த நேரத்துக்குள்ளேயே எல்லா வேலையுமே ஃபுல்லாக முடிச்சிடும். தம்பியே வந்து வேலைக்கு இந்த ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு க்ளீனிங் மட்டும்தான் இருக்கும். ஒரு 10 மணிக்குள்ளே எல்லா வேலையுமே ஃபுல்லாகவே முடிச்சிருவேன். வீட்டில் இருக்கிற வேலை க்ளீன் பண்ணுறது, பாத்திரம்லாம் முன்னாடி விலைக்கு வச்சுருவேன். நான் சமைக்கும் போதே சமையல் பார்த்திங்கன்னா அதிகபட்சம் எனக்கு ஒரு மணி நேரம் அவ்வளோதான் ஆகும். நான் மேக்ஸிமம் எல்லா வேலையுமே கொஞ்சம் ஸ்பீடாகவும் முடிச்சிடுவேன். சமையல் வேலையை பொறுத்த வரைக்கும் பாத்திரம் போதே பாத்திரமும் நான் அந்த இதிலே அந்த 1 ஹவர்லேயே பாத்திரத்தை அப்படியே சேர்த்து விளக்கிடுவேன். அதுக்குன்னு ஒரு டைம்லாம் நான் கண்டிப்பாக எடுத்துக்கவே மாட்டேன். என்ன சமைச்சாலும் வதக்கிற வேலைலாம் அங்கே பார்த்துட்டே இருந்தாலும் டப்புன்னு இங்கே வந்து கிச்சனில் வந்து பாத்திரத்தில் விளக்கி வச்சுருவேன். சமைச்சு முடிக்கும் போதே கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருவேன். ஏன்னா நம்ம அதுக்குன்னு ஒரு டைம்லாம் ஒதுக்கணும். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 1/2 hour 10 நிமிஷம் அந்த மாதிரி ஆகும். அப்போ நம்மளோட டைம் கண்டிப்பாக வேஸ்ட் ஆகும். அந்த சமைக்கிற 1 ஹவர்னால் அந்த 1 ஹவர்லேயே பாத்திரம் விளக்குறது, அப்படியே அடுப்பு துடைக்கிறது, கிச்சனை க்ளீன் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் மேக்ஸிமம் அந்த நேரத்தில் முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற வீட்டை பெருக்கிட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்போவுமே ஒரு 10:30 மேலே தான் கடைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா தம்பிக்கு வந்து 9:45 ஸ்கூலு. அதுக்கப்புறமா தான் கிளம்புற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 10:30க்குள்ளே எல்லா வேலையுமே நான் கம்ப்ளீட்டாக முடிச்சிருவேன். நான் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சு எடுத்துகிட்டே போயிடுவேன். பசங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வேன். இல்லை பசங்க சாப்பிடணும்னா குழம்பு அந்த மாதிரி வைக்கிறேன்னா எதுவாக இருந்தாலும் எனக்கு ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். நான் லஞ்சுக்கு வீட்டுக்கெலாம் வர்றதில்லை. காலையில் போனோன்னா அதோட நைட்டு தான் நம்ம வர்ற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு 10:30க்குள்ளே என் வேலை ஃபுல்லாக நான் வீட்டில் முடிச்சுட்டேன்னா அதுக்கப்புறம் ஃபுல்லாக எனக்கு கடை வேலை தாங்க. கடைக்கு ஒரு 10:30க்கு போயிட்டேன்னா அதோட க்ளீன் அந்த வேலை முடிச்சுட்டு ஒரு 11 மணிக்கு கட்டிங்லாம் போட்டு உட்கார ஆரம்பிச்சுன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி தான் இருப்பேன். நடுவில் போயிட்டு கஸ்டமர் வந்தால் மட்டும் தான் அட்டன் பண்ணுவேன். மற்றபடி வெளியில் எங்கேயோ போடும் அந்த மாதிரிலாம் இல்லை. எனக்கு எப்போயாவது லைனிங் வந்து என்கிட்ட ஏதாவது ரேரான கலர் ஏதாவது இல்லைன்னா பக்கத்தில் ஒரு 2-3 கடை இருக்குது, அங்கே போய் வாங்கிட்டு வந்து ஸ்டிச் பண்ணுறது மட்டும்தான் இருக்கும். அதுக்கடையில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் பார்த்தீங்கன்னா அந்த 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுக்கிறது, 1 மணி ரெஸ்ட் அந்த மாதிரிலாம் நான் இது வரைக்கும் எடுத்ததே இல்லை. அந்த மாதிரி எடுக்கிறது நல்லது தான். நம்ம தொடர்ந்து உட்காந்து தச்சிட்டே இருந்தாலும் பேக் பெயின் வரும். நான் மேக்ஸிமம் அந்த மாதிரி பண்ணுறதில்ல. நான் அப்படியே உட்காந்துட்டு ஒரு 5 நிமிஷம் சாப்பிடுவேன். உடனே கையை வாஷ் பண்ணிட்டு உடனே தைக்கிற வேலைக்கு போயிடுவேன். ஒரு 7:30 வரைக்கும் 7:30 8 மணி வரைக்கும் தான் நான் ஷாப்பில் இருப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன். பார்த்திங்கன்னா அதுக்கு நேரம் ஃபுல்லாகவே நம்ம கடையில் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணுறது, கட்டிங் போடுறது, இந்த வேலை கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நைட்டு பார்த்திங்கன்னா நான் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வீட்டில் எந்த வேலையுமே இருக்காது. எல்லா வேலையுமே நான் காலையில் முடிச்சுட்டு க்ளீனாக போனதுனால எனக்கு நைட்டு வரும்போது மேக்ஸிமம் எந்த வேலையும் இருக்காது. டிஃபன் செய்கிற வேலை மட்டும்தான் இருக்கும். வந்துட்டு டிஃபன் செஞ்சுட்டு சாப்பிட்டுட்டு அந்த பாத்திரத்தை நான் காலையில் தான் வாஷ் பண்ணுவேன். சும்மா ஒரு 2-3 தட்டு தானே இருக்கும். அதை மட்டும் அப்படியே வச்சுட்டு அப்படியே போய் சாப்பிட்டுட்டு படுத்துருவேன். கொஞ்சம் வேலை ஹெவியாக இருக்குது அப்படின்னா மட்டும் நைட்டில் உட்காந்து கட்டிங் போடுறது, ஸ்டிச் பண்ணுறது, இந்த வேலையெல்லாம் இருக்கும். எனக்கு டே இப்படி தான் போகும். நான் காலையில் எனக்கு எல்லா வேலையும் முடித்ததுனால எனக்கு மேக்ஸிமம் வேலை இருக்காது. சண்டே ஒரு நாள் மட்டும் பார்த்திங்கன்னா நான் எப்பவுமே வீட்டை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். எப்பவுமே க்ளீன் பண்ணுவேன். அன்னைக்கு வேலையை அப்படியே பார்த்துப்பேன். இருந்தாலும் வீட்டில் நம்ம இருக்கும்போது எப்பவுமே வீட்டை வந்து சும்மா க்ளீன் பண்ணிகிட்டே இருப்போம். வேலைக்கெலாம் போகிறதுனால அந்தளவுக்கு பண்ண முடியல. அதனால சண்டே ஒரு நாள் பார்த்திங்கன்னா காலையிலே வந்து வீட்டை துடைக்கிறது, மற்றபடி கிச்சனை நல்லா ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வைக்கிறது, பாத்ரூம்லாம் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வேலை வீட்டு க்ளீனிங் வேலை ஃபுல்லாகவே சண்டே இருக்கும்.
அதே மாதிரி லஞ்ச் எல்லாமே அது அன்றைக்கி போயிடும். இந்த மாதிரி தான் ஒரு நாள் பண்ணிகிட்ருக்கேன். இது ஷாப் வச்சுக்கிறவங்களுக்கு இது ஓரளவுக்கு சூட் ஆகும். ஏன்னா நம்ம காலையிலே வேலையை முடிச்சிட்டோன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில் போயிடும். அதுக்கப்புறம் கடையில் இருக்கிற வேலையை தான் பார்க்க போகிறோம். ஆனால் வீட்டில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா நம்ம வீட்டிலே இருப்போம், கொஞ்சம் வேலை பார்ப்போம், அதுக்கப்புறமா தைப்போம். இப்போ சமையல் செஞ்சுட்டே இருப்போம், காலையில் டிஃபன் செய்வோம், அதுக்கப்புறம் போய் சரி கொஞ்ச நேரம் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் போய் தைப்பீங்க. ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் ஒரு 12 மணி வரைக்கும் தைப்பீங்கன்னு வச்சுக்கிங்களேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, மறுபடியும் போயிட்டு டிஃபன் செய்யலாம், சரி லஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு காய்கறி கட் பண்ணுறது, மெதுவாக உட்காந்து டிவியை பார்த்துனே காய்கறி கட் பண்ணுவீங்க, சமைப்பீங்க. அதே ஒரு 2 hours ஆகிடும். அதுக்கப்புறம் போய் சாப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 மணி, ஒரு 2 மணி 3 மணிக்கு ஆரம்பிப்பீங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி 5 மணி வரைக்கும் சிட் பண்ணுவீங்க. அப்புறம் வந்து பசங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க, அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம கொடுக்கணும், அவங்களுக்கு ஒன்றா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவங்களை டியூஷன் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கிங்களேன், டியூஷன் அனுப்புவீங்க, இல்லைனா நீங்கள் சொல்லி தருவீங்க. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் வீட்டில் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன வேலை வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கேப் விடுவீங்க, ஒரு 1 hour கேப் விட்டு ஒரு 7 மணிக்கு ஆரம்பிக்கிறீங்கன்னா 8 மணி வரைக்கும் தான் தைக்க முடியும், ஒரு 1 hour தான் தைக்க முடியும். மறுபடியும் நைட்டு டிஃபன் வேலை. இந்த கேப்பில் நீங்கள் ப்ளவுஸே தைக்க முடியாது. அதுக்கு இடையில நம்மளுக்கு தெரிஞ்சவங்க வருவாங்க, நிறைய ஃபங்க்ஷன் இருக்கும், அந்த ஃபங்க்ஷனுக்கெலாம் போகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி சமயத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கரெக்டாக ஒரு பிளான் பண்ணி வச்சுக்கிங்க. பிளான் பண்ணி நம்ம வந்து பண்ணால் தான் ப்ளவுஸ் வந்து நிறைய தைக்க முடியும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு டைம் தானே தைக்க முடியும். டைமே இல்லைன்னா நிறைய பேர் வந்து 10 ப்ளவுஸ் தைக்கிறாங்க, 9 ப்ளவுஸ் தைக்கிறாங்க, 5 ப்ளவுஸ் தைக்கிறாங்கன்னா அவங்க வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு காலையில் ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் உட்காந்து தைப்பாங்க. நடுவில் இந்த மாதிரி வேலை வச்சுக்க மாட்டாங்க. அப்போ தான் ஒரு 1 hour ஒரு ப்ளவுஸ் எடுத்தாங்கன்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கிங்க. 1 hour ப்ளவுஸ்னால் எத்தனை மணி நேரம் ஒரு நாளைக்கு உட்காந்து தைக்கணும்னு சொல்லிட்டு. சரிங்களா? சில பேர் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா 1 hourல முடிக்க மாட்டாங்க. 1.25 மணி நேரம், 1.5 மணி நேரம், பிகினர்ஸ்லாம் பார்த்தா 2 hours அந்த மாதிரி தைக்கிறவங்களும் இருக்காங்க. அது வந்து ஒவ்வொருத்தவங்கள ஸ்பீடை பொறுத்து தான். ஸ்டார்டிங்கில் ஸ்பீடு கொஞ்சம் வராது, போக போக ஸ்பீட் நல்லாவே வந்துடும். நான் வீட்டில் தான் சொல்லியிருக்கேன், நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். நான் வீட்டில் ப்ளவுஸில் வந்து தைச்சதில் மேக்ஸி சுடிதார்ஸ் அந்த மாதிரி தான் நான் காலேஜ் டைம்லேருந்து நான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். சுடிதார்ஸ் தான் தைச்சி கொடுத்துட்ருக்கேன். காலேஜ் நான் ஃபஸ்ட் இயர்லேருந்து 3rd year போகிற வரைக்கும் சுடிதார்ஸ் என்ன டிசைன் நெக்கில் கொடுத்தாலும் நான் செஞ்சுருவேன். சுடிதார்ஸ் மட்டும்தான் தைப்பேன், ப்ளவுஸ் இது வரைக்கும் யாருக்கும் தைச்சதே இல்லை. அதுக்கப்புறம் நான் ப்ளவுஸ் தைக்க மாட்டேன், எனக்கே கடையில் கூட தான் தைப்பேன். அது என்னமோ ப்ளவுஸ் தைக்கவும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் அதை நான் ட்ரை பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இங்கே கல்யாணம்லாம் வந்துட்டு தம்பிலாம் பிறந்த பிறகு சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம், தைச்சும் ஒன்றும் தெரியல அந்தளவுக்கு, ஓரளவுக்கு வந்து நல்லா தான் வந்துச்சு. ஆனால் ஸ்பீடெலாம் எனக்கு வரல உண்மையாலுமே. வீட்டில் தைக்கும்போதே எனக்கு வந்து தைச்சிட்டே இருப்பேன், ஏதாவது மிஸ்டேக் வந்து பிரித்து தைப்பேன். மேக்ஸிமம் நம்ம டைலரிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஏன் டைம் எடுக்குன்னா இந்த பிரித்து தைக்கிறதுலாம் டைம் எடுக்குமே. ஏன்னா மனசுக்குள்ளே ஒரு பயம் எடுத்துகிட்டே இருக்கும், தப்பாயிடுமோன்னு. அப்போ வந்து நம்ம தைக்கும்போதே அந்த பயத்தோடு தைக்கும்போதே கண்டிப்பாக ஒரு 1/2 inch ஒரு நூல் தள்ளி போனாலும் அது ஃபால்ட்டாக தானே வரும். அப்போ வந்து மறுபடியும் அதை பிரித்து தைப்போம். எனக்கு வந்து ஆரம்ப ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்த 2 ஃப்ரண்ட்டு பாட்டு இருக்கு இல்லையா, அதை மாற்றி தைச்சிருவேன். அப்புறம் என்ன மாற்றி தைப்பேன், இந்த கையோடைய இது ஃப்ரண்ட்டு கட் பண்ணுவோம் இல்லையா, அதை மாற்றி தைச்சிருவேன். அதுக்கப்புறம் ஹைட்டு அந்த பேக்கோட இதில் வந்து ஹைட்டை வந்து ஒரு 1/2 inch ஏற்றிடுவேன், இறக்கிடுவேன். இந்த மாதிரி பிரச்சனை நிறையா வரும். அப்போ அதெல்லாம் பிரித்து தைக்கும்போது பார்த்திங்கன்னா என் டைம் வந்து ரொம்ப போயிட்டே இருக்கும். அப்புறம் கொஞ்சம் என்ன ப்ராப்ளம் அதில் வருதுன்னு சொல்லிட்டு ஓரளவு கண்டுபிடிக்கும் போது டைம் எனக்கு கொஞ்சம் சேவ் ஆச்சு. அதே போல் தான் கடையில் போய் நான் இப்போ வந்து கடை ஓப்பன் பண்ணியே போய் ஸ்டிச் பண்ணும்போதே ஸ்டார்டிங்கில் ஒரு மாதம் வரைக்குமே பார்த்திங்கன்னா நான் 1 ப்ளவுஸு 2 ப்ளவுஸ் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஒரு நாள் பார்த்திங்கன்னா நான் வெறும் ஒரே ஒரு ப்ளவுஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு நாள் ஒரே ஒரு ப்ளவுஸ் தான். அந்த ப்ளவுஸில் என்ன மிஸ்டேக்னே எனக்கு தெரியல, மிஸ்டேக் எதுவும் இல்லை. அவங்க ப்ளவுஸு எப்படி பண்ணாலும் ஃபிட்டிங் கரெக்டாக வரமாட்டுது. அந்த ஒரு ப்ளவுஸு பார்த்திங்கன்னா நான் ஒரு நாள் ஃபுல்லாக தைச்சேன். பிரிக்கிறேன் மறுபடியும் தைக்கிறேன். அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ஏன் இந்த நம்ம ஃபீல்டை எடுத்தோன்ற அளவுக்கு எனக்கு அவ்வளோ ப்ரெஷர் இருந்தது. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. இப்போ வந்து அதுக்கப்புறம் ஒரு ப்ளவுஸு அப்படியே சேர்த்து ஒரு ப்ளவுஸ் ஆச்சு. ஒரு 4 மாதம் 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா 2 ப்ளவுஸ் ஆச்சு. இப்போது அப்போலாம் பார்த்திங்கன்னா அதான் 1.5 மணி நேரம் 2.25 மணி நேரம்லாம் தைச்சிருக்கேன் நான் ப்ளவுஸ்லாம். அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் ஸ்டேஜ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் எடுத்துனா தைப்பேன். ஸ்பீடாக தைக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எப்படி டைம் ஆகுதுன்னு தெரியாது. 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் 3 மணி இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போது கரண்ட்டில் பார்த்திங்கன்னா 1.5 வருஷம் ஆகுது. இப்போது ஒரு ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா 1 hourல என்னால் முடிக்க முடியுது. எவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறேன். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாட்டை கூட நான் பிரிக்கிறது இல்லை.
ஏன்னா நம்மளுக்கு வந்து ஸ்பீடு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, மிஸ்டேக் வரல அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு ஸ்பீடு வரும். எதுவுமே நம்ம பிரிக்காமல் தைக்கும் போது அந்த பிரிக்கிறது ஒரு 10 நிமிஷம் ஆகுதுன்னா அதுக்குள்ளே அந்த 10 நிமிஷத்தில் நம்ம தைச்சே முடிச்சிடலாம். அந்த மாதிரி கான்ஃபிடண்ட்டாக தைங்க, எதுக்கும் பயப்படாதீங்க, டைம் மட்டும் மேனேஜ் பண்ணுங்கள். காலையிலே இப்போ ஸ்கூலுக்கு நீங்கள் வெளியில் வேலைக்கு போனால் என்ன பண்ணுவீங்க? காலையில் எல்லா வேலையும் முடிச்சு வச்சு தான் நம்ம வெளியில் வேலைக்கு போவோம். அதேமாரி மைண்ட் செட்டை வச்சுக்கிங்க. அதனால் காலையில் ஒரு 10 மணி 11 அதிகபட்சம் 11 மணிக்குள்ளே மதிய சமையல் வேலை எல்லாத்தையும் முடித்து வச்சுருங்க. வீட்டை க்ளீன் பண்ணுறது எல்லாமே அந்த டைமில் முடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ண உட்காருங்க. இப்போ ஒரு 11 மணிக்கு உட்காரிங்களா, ஒரு 1 ஹவர் லஞ்சுக்கு எடுத்துக்கோங்க. மறுபடியும் ஒரு 1 ஹவர் கழித்து மறுபடியும் தைக்க ஆரம்பிங்க. சாயங்காலம் பசங்களுக்காக ஒரு 1 ஹவர் எடுத்துக்கோங்க, மறுபடியும் தைங்க. மறுபடியும் டிஃபனுக்கு ஒரு 1 ஹவர். அவ்வளோதான். இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு டைம் சேவ் ஆகிடும். நீங்கள் தைச்சிட்டே இருக்கலாம். அதை விட்டுட்டு கொஞ்சமாக சமைக்கிறது, அதுக்கப்புறம் துணி துவைக்கிறது, அதுக்கப்புறம் தைக்கிறது, இப்படிலாம் தான் கண்டிப்பாக ஆகாது. இந்த எல்லா வேலையும் துணி துவைக்கிறது, பாத்திரம் வளர்க்குறது, எல்லா வேலையுமே அந்த ஒரு 11 மணிக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். நீங்கள் ஒரு நான் இப்போ வேலைக்கு போனால் நான் எப்படி காலையில் சீக்கிரமாக ஸ்டிச் பண்ணுவேன், அதே மைண்ட் செட்லேயே காலையில் எல்லா வேலையும் முடிச்சு தைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் நீங்கள் தைக்கலாம். ஸ்பீடு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தைக்க தான் ஸ்பீடு வரும். ஸ்பீடு வரலன்னு கவலைப்படுறதை விட்டுட்டு எப்படி அதை இன்க்ரீஸ் பண்ணலான்னு பாருங்கள். மிஸ்டேக் இல்லாமல் தைங்க. எதுவுமே பிரிச்சுலாம் தைக்காதீங்க. கான்ஃபிடண்ட்டாக இறங்குங்க. எதுக்குமே பயப்படாதீங்க. தப்பாயிடும் நினச்சின்னு தைச்சாலே தப்பாக தான் ஆகும். நல்லா தைப்பேன், என்னால் தைக்க முடியும்ன்ட்டு கான்ஃபிடண்ட்டாக இறங்கி தைங்க. மிஸ்டேக்கே வராது. இது நானாக கற்றுக்கின பாடம். உண்மைதான். அவ்வளோ பயப்படுவேன். இப்போலாம் பயம்லாம் இல்லை. என்ன ப்ளவுஸ் தானே அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி தைக்கிறேன். எனக்கு மிஸ்டேக்கே வரல. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வீடியோ